விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வீசாலை ஊராட்சியில் ஊரக பகுதிகளுக்கான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமினை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார், மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழ்நாடு உள்ளது என்றும், அதேபோலவே வளர்ச்சி குறியீட்டிலும் தமிழ்நாடுதான் முதலிடம் என்றும் தெரிவித்தார். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு பல புதிய திட்டங்களை வழங்கி தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக இன்றைக்கு ஐநா சபையின் வளர்ச்சி குறியீடு, டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்று சொல்லுவார்கள், அந்த எஸ்டிஜி கோல், அந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு பல பிரிவுகளில் முதலிடம் பெற்றிருக்கிறது. 13 பிரிவுகளில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த வளர்ச்சி இந்த 3 ஆண்டுகளில் ஏற்பட்டிருக்கிறது. இதை இந்தியாவுடைய நிதி ஆயோக் என்கிற இந்திய ஒன்றிய அரசுடைய அந்த அமைப்பு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இன்னைக்கு பாஜக ஆளுகிற பல மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாடு தான் வளர்ச்சியில முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை ஒன்றிய அரசாங்கமே இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பழனி, விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயச்சந்திரன், கூடுதல் ஆட்சியர் சுதஞ்செய் நாராயணன், விக்கிரவாண்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சங்கீதா அரசி, மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் ஷீலா தேவி சேரன், ஊராட்சி ஒன்றிய குழு துணைத் தலைவர் ஜீவிதா, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மீனா வெங்கடேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியம் வெங்கப்பாக்கம் அரசினர் மேல்நிலை நபார்டு திட்டத்தின் மூலம் 85,44,000 ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கூடிய 4 வகுப்பறை கட்டடம் கட்டப்பட்டது. இதனை செய்யூர் தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு திறந்து வைத்தார். திருக்கழுக்குன்றம் ஒன்றிய பெருந்தலைவர் ஆர்.டி. அரசு தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர் எடையாத்தூர் சரவணன், ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டாமிரதம், ஏழுமலை ஒன்றிய கவுன்சிலர் சரஸ்வதி பாபு உட்பட ஆசிரியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட சூனாம்பேடு கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் செய்யூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு. பாபு கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் சரவணன், சித்தாமூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் ஏழுமலை, திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு, சூனாம்பேடு ஊராட்சி மன்ற தலைவர் கண்ணன், ஒன்றிய கவுன்சிலர் பூலோகம் உள்ளிட்ட நிர்வாகிகள், அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கடச்சந்திரன் ஊராட்சியில் தமிழக அரசின் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாதனூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தனர். இதில் மாவட்ட ஆட்சியர் மாற்றுத்திறனாளியிடம் இருந்து மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதானி குழுமத்தை சேர்ந்த அதானி டோட்டல் கேஸ் பைப்லைன் மூலம் இயற்கை எரிவாயு பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. அதன்படி திருப்பூர் மாவட்டம் வாவிபாளையம் பகுதியில் இந்த பைப்லைனானது கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கேஸ் பைப்லைன்கள் இணைக்கப்படும் பகுதியில் பிரஷர் பாயிண்ட் பொருத்தப்பட்டு உள்ளது. அதில் ஏற்பட்ட வெடிவிபத்து காரணமாக இந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த உபகரணம் பறந்து சென்று அருகில் உள்ள தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்பில் வசிக்கும் சுந்தராம்பாள் என்பவரின் காலில் விழுந்தது. இதனை அடுத்து அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக கோவை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த செக்காம்பட்டி கிராமத்தை சேர்ந்த அழகுமணி என்பவர் கடந்த 1.5 வருடங்களுக்கு முன்பு இருசக்கர வாகன விபத்தில் காயமடைந்தார். இந்த விபத்து குறித்து அரூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணை முடிவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் விபத்தில் காயமடைந்த தனக்கு இன்சூரன்ஸ் பணம் பெறுவதற்காக விபத்து குறித்த ஆவணங்களை காவல் நிலையத்தில் கேட்டபோது போலீசார் தன்னை பலமுறை அலக்கழித்ததாகவும் இதற்காக லஞ்சம் கொடுத்தும் இதுவரை எந்தவொரு ஆவணமும் தரவில்லை என்று அழகுமணி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் அவர் மது போதையில் காவல் நிலையம் நுழைவாயிலில் முன்பு உள்ள இரும்பு கேட்டை இழுத்து மூடினார். அப்போது அருகே இருந்த காவலர்கள் அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பொதுமக்கள் தவறவிட்ட சுமார் 95 செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன் கலந்து கொண்டு காணாமல் போன செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தார். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் செல்போன் மூலம் மோசடி நடைபெற்றது தொடர்பாக சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறைக்கு வந்த புகாரை தொடர்ந்து சுமார் 76 லட்சம் மதிப்பிலான மோசடி பணம் சைபர் கிரைம் காவல்துறையால் மோசடி நபர்களிடமிருந்து திரும்பப் பெறப்பட்டு பணத்தை இழந்தவர்களிடம் வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் பாலாஜி சரவணன், குற்ற செயல்களை தடுக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ரவுடி பட்டியல் தயார் செய்யப்பட்டு ரவுடிகளை கண்காணிக்க காவல்துறை அலுவலர் ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு அவர்களின் செயல்பாடு மற்றும் நடமாட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காணாமல் போன செல்போன் எல்லாமே கடந்த 6 மாதங்களாக காணாமல் போன செல்போன் எல்லாத்திலையும் 95 செல்போன்கள் மீட்கப்பட்டுள்ளது. அதனுடைய மதிப்பு சுமார் 75. அதனால அது இன்னைக்கு அந்த மக்களுக்கு நாங்க கொடுத்திருக்கிறோம். இது போக சைபர் கிரைம் ரிலேட்டட் திங்ஸ்ல நமக்கு நிறைய நேரங்கள்ல செல்போன்ல வரும், நம்ம உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வெவ்வேறு வகையில வரும். அது பல்வேறு என்னென்ன இதுதான் கிடையாது, நிறைய வகையில உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதற்கு நீங்க உங்களுக்கு கவுண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அப்புறம் அதுக்கப்புறம் 1500 ரூபாய் திரும்ப வரும், அப்புறம் மறுபடியும் 2000 போடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு மேல வரும். ஒரு 5000 6000க்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கொடுத்தாதான் நாங்க மறுபடியும் கொடுப்போம்னு சொல்லி அதுலயே இன்க்ரீஸ் பண்ணி லாக்ஸ் கணக்குல ஏமாந்தவங்க இருக்காங்க. அது சம்பந்தமா பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். அப்படி நிகழ்ந்த நிகழ்வுகளிலும் மொத்தமாக ஏறக்குறைய ஒரு 76 லட்சம் 27 வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட தொகை 76 லட்சமும் சைபர் கிரைம் டீம் மூலியமா அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்களுக்கு உரியவர்களிடம் அதுக்குரிய 76 லட்சம் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சைபர் கிரைம் சம்பந்தமா எல்லாத்துக்கும் மறுபடியும் திரும்ப சொல்றது என்னன்னா, செல்போன்ல வருகின்ற பொழுது அதனுடைய உறுதித்தன்மை ஆதாரம் இல்லாத விஷயங்களில் போய் நம்ம எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணி பணத்தை ஏமாந்துட வேணாம். அது தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கும். அது போக மற்ற ஆஸ்பெக்ட்லையும் நம்ம கிரைம்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அண்ணா சிலை பகுதியில் செல்லும் வைகை ஆற்று பகுதி முழுவதும் நாணல்கள் நிறைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் வைகை ஆற்றில் உள்ள நாணல் பகுதிகளில் மர்ம நபர்கள் தீயை பற்ற வைத்து உள்ளனர். இதனால் தீ காற்றில் மலமளவென வேகமாக பரவி பற்றி எரிந்ததால் அண்ணா சிலை பகுதியில் இருந்து சிவகங்கை செல்லும் பாலத்தை கடந்து சென்ற வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் மற்றும் அப்பகுதியில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகினர். ஏற்கனவே வைகை ஆற்றை முழுவதும் ஆக்கிரமித்துள்ள கருவேல் மற்றும் நாணல்களை அகற்ற வலியுறுத்தியும் மாவட்ட நிர்வாகம் அகற்றாததே இந்த தீ விபத்து காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி புறநகர் பகுதியான திருநகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் முனுசாமி என்பவர் தனது மனைவி மற்றும் மகள்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் அப்பகுதியில் மது போதையில் வந்த ஆசாமி ஒருவர் முனுசாமி வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த பொருட்களை திருட முயன்று உள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த முனுசாமியின் மனைவி கூச்சலிட்டதை அடுத்து அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் திருட வந்த நபரை பிடித்து சரமாரியாக தாக்கினர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பொதுமக்களிடமிருந்து அந்த நபரை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த நபர் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர் என்பது தெரியவந்தது. மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு போலீசார் மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஆங்காங்கே மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து வருகின்றன. இந்நிலையில் உதகை அருகே பர்ன்ஹில் பகுதியில் பெரிய மரம் ஒன்று ரயில்வே தண்டவாளத்தின் மீது விழுந்ததாலும் ஆங்காங்கே சிறிய அளவில் ஏற்பட்டுள்ள மண் சரிவின் காரணமாகவும் உதகையில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் மலை ரயில் ரத்து செய்யப்பட்டது. பெரிய மரம் என்பதால் முழுவதும் அகற்றிய பின் மலை ரயில் மீண்டும் இயக்குவது குறித்து ரயில்வே துறையினர் பின்னர் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தும்மு சின்னப்பட்டி ஊராட்சியில் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு குடிநீர் தட்டுப்பாடு நிலவியதால் அப்பகுதி மக்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் திருச்சுழி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் மூலம் ஜல் ஜீவன் திட்டத்தில் பொதுமக்களின் குடிநீர் தேவையை போக்குவதற்காக கடந்த 8 மாதங்களுக்கு முன் 356 குழாய்கள் பதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் புதிதாக பதிக்கப்பட்ட அந்த குழாய்கள் அனைத்தும் தரமற்ற நிலையில் இருப்பதாகவும் குடியிருப்புகளே இல்லாத இடத்தில் குழாய்கள் பதிக்கப்பட்டு இருப்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. குடிநீர் குழாய் பதிக்கப்பட்டு 8 மாதங்கள் ஆகியும் தண்ணீர் கிடைக்காததால் ஒரு குடம் தண்ணீருக்காக காலி குடங்களுடன் வீதி வீதியாக அலைந்து திரியும் அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அண்ணாவட்டம் பகுதியில் கடந்த 5 ஆண்டுகளாக அதே பகுதியைச் சேர்ந்த நபர் வெள்ளை பன்றி வளர்த்து வருவதாகவும் இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவது மட்டுமல்லாமல் குழந்தைகளுக்கு வாந்தி, தோல் பிரச்சினை உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த சுத்து வட்டத்தில் இங்கே வெள்ளை பண்ணி வளர்க்குறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. 5 வருஷமாக இருக்குது. நாங்களும் நிறைய பேர் வந்து சொல்லி பார்த்துட்டோம். அவங்க கேட்கல எடுக்கிற மாதிரி கலெக்டருக்கு மனு கொடுத்தோம், மண்டே பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். எழுதின்னு போய் கிராம சபை மீட்டிங் தலைவருக்கு கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கல. இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதமாக இப்போ பசங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு தோல் பிரச்சனையும் வாந்தி பேதி இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அதனால் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு தான் இன்றைக்கி எல்லா ஊர் மக்களையும் சேர்ந்து மனு கொடுத்துருக்குறோம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ராமநாதன் செட்டியார் நகராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் சிறு தானியங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட பேரணி நடைபெற்றது. காரைக்குடி நகர்மன்ற தலைவர் முத்துதுரை தொடக்கி வைத்த இப்பேரணியில் துணை காவல் கண்காணிப்பாளர் பிரகாஷ் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள், தொடக்க கல்வி அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள இலித்துறை கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் மற்றும் கர்ப்பிணிகளுக்கான ஊட்டச்சத்து பெட்டகம் மற்றும் முதியோர்களுக்கான மருந்து பெட்டகம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி கௌஷிக், குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ், குன்னூர் வட்டாட்சியர் கனி சுந்தரம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சந்திரசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இலங்கை முல்லைத்தீவு பாண்டியன் குலத்தைச் சேர்ந்த வன்னியசிங்கம் என்பவரின் மனைவி விஜிதா. இவர் கடந்த ஆண்டு 6 மாத விசாவில் இந்தியாவில் சிகிச்சை பெறுவதற்காக வந்துள்ளார். இந்நிலையில் விசா காலம் முடிவடைந்ததை அடுத்து சென்னையில் விஜிதா அவரது உறவினர் வீட்டில் டைலர் வேலை பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து விஜிதா ராமேஸ்வரம் வருகை தந்து கள்ளத்தோணி மூலம் இலங்கைக்கு செல்ல முயன்றபோது குற்றப்பிரிவு போலீசார் விஜிதாவை கைது செய்தனர். மேலும் கள்ளத்தோணி மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்க உதவியதாக அருளானந்தம் மற்றும் 17 வயது உடைய சிறுவர் உட்பட 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கனிம பட்டியலில் இருந்து சவுடு மண்ணிற்கு விலக்கு அளிப்பது உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 700க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாய சங்க செயலாளர் ஒலி சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வட்டார விவசாயிகள் சங்கத்தினர், டிராக்டர், ஜேசிபி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சொந்த மண்ணை எங்களுடைய வீடுகளுக்கு, எங்களுடைய மாட்டு கொட்டைகளுக்கு, மாடு கட்டுமடங்களுக்கு, மாட்டு கட்டுமனைக்கு பயன்படுத்திக்க அரசு தடை விதிக்க கூடாது. கனிம வள பட்டியலில் இந்த மண் இருந்தால் இதுல இருந்து விடுவிக்க வேண்டும். சவுடு மண் கனிம மண் கிடையாது. இந்த கனிம வள பட்டியல் இருந்தாக்க விடுவித்து எங்களுக்கு உத்தரவு எடுத்துக்கொள்ள உத்தரவு உடனடியாக ஒண்ணு. காரணம் கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஒரு கடற்கரை ஒரு பேரர் பகுதியில் இருக்கிறோம். எங்களுக்கு மண்ணை பயன்படுத்தி வீடு கட்டுமனை எடுத்துக்கணும். மண் மராமத்து பண்ண வேண்டிய இருக்குது. வயலில் மேடம் மட்டும் எல்லாம் அள்ள முடியல. எதுக்கு வந்தாலும் போலீஸ் வந்து நிற்குது, காவல்துறை நிற்குது. வருவாய்த்துறை வர்றதுக்கு முன்னாடி காவல்துறை தான் அந்த வாகனங்களை பறிமுடிச்சது. அதுதான் எங்களோட கோரிக்கை. இவ்வாறு சொல்லி இருக்கிற அந்த மண்ணெடுக்கும் திட்டங்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனா இப்ப கோடை மழை பெஞ்சு எல்லா இடத்துலையும் தண்ணி கிடக்குது. 2வது 6 குளங்கள் எல்லாமே ஆக்கிரமிப்புல இருக்குது. 1 ஏக்கர் உள்ள ஒரு குளம் 1 மாதம் இருக்கு. 1 மாதம் இருக்கு ஆப்பிரம் இருக்கு. நான் கோட்டாட்சியர்கிட்ட கேட்டோம் கூட்டத்தில், நீங்க அளந்து எல்லைகளை நீங்க அடையாளப்படுத்துங்க மண் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொன்ன போய், நாங்கள் எல்லைகளை உங்களை காட்ட முடியாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அளவிட வேண்டிய அளவையும் அளவிடப்படாம 40 ஆண்டுகள் ஆயிடுச்சு, சர்வே பண்ணல. அதனால இந்த முதலமைச்சரோட இந்த இலவச மண் திட்டம் கேள்விக்குறியாக இருக்கிறது. திருச்சி மாவட்ட மணல் மாட்டு வண்டி தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் சிஐடியு மாவட்ட செயலாளர் ரெங்கராஜன் தலைமையில் பேரணியாக சென்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அம்மனுவில் திருச்சி மாவட்டத்தில் 11 மாதங்களாக மணல் குவாரிகள் மூடப்பட்டு இருப்பதால் மாட்டு வண்டியில் மணல் எடுத்து தொழில் செய்து வந்த குடும்பத்தினர் வறுமையில் தவிக்கின்றனர் என்றும், மலிவான விலையில் மணல் வாங்கி சிறிய அளவில் வீடு கட்டுபவர்களும் தற்போது பாதிக்கப்பட்டு உள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எனவே தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுப்பணித்துறையின் மூலமாக மாட்டு வண்டி மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என கூறப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தூய்மை பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், மேல்நிலை தொட்டி இயக்குபவர்கள், கிராம சுகாதார பணியாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அரசு அறிவித்த சம்பளத்தை வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் காத்திருப்பு அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாவட்ட தலைவர் வெங்கடசாமி, நடராஜன், சேதுபாலமுருகன், காளிதாஸ், ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த கோவளம் ஊராட்சி பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் வீரா. கஞ்சா மது போதைக்கு அடிமையான இவர் தனது எதிர் வீட்டில் உள்ள பாபு என்பவரது வீட்டின் முன்பு நிர்வாணமாக வந்து ரகளையில் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட பாபு வீராவின் வீட்டிற்கு சென்றபோது தன் கையில் வைத்திருந்த கத்தியை கொண்டு பாபுவின் கழுத்தை அறுக்க முயற்சித்துள்ளார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கேளம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தொடர்ந்து வீட்டின் அருகே கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு மாதாந்திர சாதாரண கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் பிர்லா கணேசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 2024ஆம் ஆண்டு வரவு செலவு கணக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்ட தேர்வு செய்யப்பட்ட 158 பயனாளிகளுக்கு ஆணை வழங்கப்பட்டது. இதில் துணைத் தலைவர் ராசாத்தி நடராஜன், ஆணையாளர் பாலகிருஷ்ணன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணியன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. ஒன்றிய கவுன்சிலர்கள், துறை சார்ந்த அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் பலகை தொட்டி குப்பத்தை சேர்ந்தவர்கள் ராஜேந்திரன், குமுதா தம்பதியினர். இந்நிலையில் ராஜேந்திரன் திருவொற்றியூர் சூறை மீன்பிடி துறைமுக வழியாக தனியாக ஃபைபர் படகில் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இதையடுத்து மாலை வரை மீன்பிடிக்க சென்றவர் திரும்பவில்லை என்று ராஜேந்திரனின் மைத்துனர் அரசுமுத்து என்பவர் கடலோரமாக சென்று பார்த்தபோது சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜேந்திரன் படகு தென்பட்டதை அடுத்து அங்கு சென்று ராஜேந்திரன் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தார்.
பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த திருவொற்றியூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று ராஜேந்திரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து ராஜேந்திரன் உயிரிழந்ததற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.